காதலேனும் தேர்வெழுதி காதல் மீதானா காதல் மீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல் பத்மா, நீ உனக்கு தேவையானதை எடுத்துட்டுருமா. நானும் ராமும் ஜென் செக்ஷனில் இருக்கோம். சரி நிலன். ஸ்வீட்டி, நீ ஏதோ உனக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னேல, வா அதை பார்ப்போம். ஓகே தருண். ஸ்வீட்டியா ஸ்வீட்டி, பல்லு போன பாட்டி மாதிரி இருக்கா இவளா ஸ்வீட்டி? ஆ என்னடி என்ன சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, வா நம்ம ட்ரெஸ் பார்க்கலாம். சரிடி. அபி, அந்த ப்ளூ கலர் சாரி நல்லா இருக்குல்லடி. ஓகேடி, ஆனால் அது அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதே ரேக்கில் உள்ள எல்லோ, அதை விட இது உனக்கு நல்லா இருக்கும்டி. அப்படியா சொல்கிற? தருண், எனக்கு இந்த சாரி நல்லா இருக்குமா இல்லை அந்த சாரி நல்லா இருக்குமா? நீ எந்த சாரி கட்டினாலும் அந்த சாரிக்கு தான் ஸ்வீட்டி அழகு. அபி, அங்கே பாருடி, அவங்க பேர் சூப்பராக இருக்குல்ல. பேரில் கூட பாரேன், தருண் தன்வி. என்ன மேட்சிங் பார்த்தியா? ஆமாடி, இப்போ அதை பார்க்கவா கூட்டிகிட்டு வந்த? வா, சாரி எடுத்துட்டேல, சுடி பார்க்க போவோம். அபி, சொல்லு தருண். சுடிதார் ஒருத்தங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும், நல்லதாக எடுத்து தரியா? கிஃப்டா? யாருக்கு சுடி கிஃப்ட் பண்ணுவான்? நமக்கு தெரிஞ்சு அவனுக்கு கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு உள்ள பொண்ணுனா நானும் அந்த வந்திருக்காளே அந்த பாட்டியும் தான். அவள் சுடிதார் போட மாட்டாளே, அப்போ எனக்கா இருக்குமோ? ஹலோ. சரி தருண். அவங்க எந்த கலரில் இருப்பாங்க தருண்? ஏன் அபி? இல்லை, அதனால் அவங்க கலருக்கு மேட்சாக எடுத்துருவேன்ல. நீ உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கூட அபி, கண்டிப்பாக அவங்களுக்கும் அது பிடிக்கும். அப்போ கண்டிப்பாக நமக்கு தான் எடுத்தாரான். இந்த 2 சுடிதாரும் நல்லா தான் இருக்குது தருண். உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதே அவங்களுக்கு கிஃப்ட் கொடு. ஓகே அபி, தேங்க்ஸ். ஸ்வீட்டி. சொல்லு தருண். நான் சொல்லலை அபி நல்லா சுடிதார் செலக்ட் பண்ணுவான்னு. இந்தா ஸ்வீட்டி, இது என்னோட கிஃப்ட். ஓ, தேங்க்ஸ் தருண். அப்புறம் சுடிதார் சூப்பராக இருக்கு அபி, உங்கள் செலெக்ஷன் சூப்பர். ஏண்டா முதல்ல இது அவளுக்குன்னு சொல்லியிருந்தா இந்த கடையிலேயே எங்கேயாவது அழுக்கு துணி இருக்கான்னு கேட்டாவது எடுத்து கொடுத்துருப்பேனடா. தருண், நிலன் எல்லாரையும் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணியாச்சுன்னா வர சொன்னாங்க கிளம்புறதுக்கு. ஏங்க, உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், உண்மையை மட்டும்தான் சொல்லணும். எதுனாலும் கேளுமா. நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம். அங்க உங்களுக்கு எதுக்க 3 அழகான பொண்ணுங்க இருக்காங்க. ஒரு பொண்ணு நல்ல புடவையெல்லாம் கட்டி தலையில மல்லிகைப்பூ வச்சு அழகா குடும்ப பொண்ணு மாதிரி இருக்காங்க. சரி. இன்னொரு பொண்ணு சுடிதார் போட்டு சிம்பிளா அழகா இருக்காங்க. அந்த கடைசி பொண்ணு ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டு கூலர்ஸ்லாம் போட்டு நல்லா ஸ்டைலிஷா இருக்காங்க. சரி. இந்த 3 பொண்ணுங்கள்ல நீங்க எந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் பாப்பீங்க? நான் ஒன்றை தான் பார்ப்பேன். அங்கே 3 பொண்ணுங்க இல்லைம்மா, 300 பொண்ணுங்க இருந்தாலும் முதல்ல நான் ஒன்றை தான் பார்ப்பேன். அப்படியாங்க? ஆமாம்மா, நீ இருக்கியான்னு பார்த்துட்டு இல்லைன்னா மற்ற பொண்ணுங்களை பார்ப்பேன்.